வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் ரயில்வே சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு தகவல் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாடு ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். டிக்கெட் வழங்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. 10th 12th டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 8000 ப்ளஸ் வந்து பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து 23,000 ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 29,000 இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் 72,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 13/10/2024. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். 37 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். வேரியஸ் போஸ்ட் ஆஃப் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி கிராஜுவேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 10th 12th ப்ளஸ் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 14/9/2024 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 13/10/2024 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கு லாஸ்ட் டேட்டு 14/10 15/10 வந்து லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் வந்து இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது, எந்த பேஜ் நம்பர் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் சப்மிட் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது, ஸோ மாடிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் எப்படி நீங்கள் மாடிஃபை பண்ணுறது, எல்லாமே ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கான வேக்கன்ட் டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 6th பேமெண்ட்டில் 35,400 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு 36 வயது இருக்கிறவங்க வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். 1736 போஸ்டிங் டோட்டலாக வந்து வேக்கண்ட் இதுக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிக்கெட் சூப்பர்வைசர் இந்த கேட்டகரி. அடுத்தது ஸ்டேஷன் மாஸ்டர். ஸோ இதுக்கு 994 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 35,400 சேலரி. அதே மாதிரி சேம் ஏஜ் லிமிடேஷன்ஸ். அடுத்தது கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3144 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட். இதுக்கு வந்து 1500 போஸ்டிங். சீனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 732 போஸ்டிங். இதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு 3144 போஸ்டிங்கும் 1736 போஸ்டிங் வந்து டிக்கெட் சூப்பர்வைசர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டரில் வந்து டிக்கெட் கொடுக்குறது, இது மாதிரியான ஒர்க்கு சரிங்களா. ஸோ இதுக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே டோட்டலாக 80 பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 80 பக்கத்தையும் வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ டீட்டெயிலாக வந்து நீங்கள் ஒவ்வொன்றையும் வந்து பார்த்துக்குங்க. இதில் உங்களுக்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும். SC STக்கு இவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் BC MBC SC ST எல்லாத்துக்குமே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இதுதான் வந்து முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதே மாதிரி நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு CPT 1 அண்ட் CPT 2 இருக்கும். அதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இவங்க டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 23 கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் இதில் மேலே உங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டேபிள்டு வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன, எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் என்ன, வேக்கண்ட் எவ்வளோ, அதே மாதிரி ஏஜ் லிமிடேஷன்ஸ் என்ன, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, எல்லாமே வந்து எத்தனாவது பக்கம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி சப்மிட் பண்ணணுங்கிறதுலேருந்து எல்லாமே இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.